ஒரு டிரான்ஸா இருந்தா இந்த சொசைட்டில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. எனக்கான கேலிகளும் இருந்தது, கிண்டல்களும் இருந்தது. தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்தது. எங்க அம்மா சில நேரம் என்னை பார்த்து அழுவாங்க, வீட்டை விட்டு வெளியில வந்து. அப்பதான் நான் வந்து என் சமூக மக்களை நான் பார்த்திருந்தேன். மும்பை கிளம்பும் பொழுது எனக்கு காது குத்துனாங்க, மூக்கு குத்துனாங்க, எப்படி வந்து கை தட்டணும் அப்படின்னு. கைத்தட்டி காசு வாங்கினேன்னா உனக்கு செலவுக்காக ஆகும்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் இங்கேயே இருந்துதான் பிச்சை எடுத்துட்டு இருக்கணுமா? அங்க இருந்து நான் தப்பிக்க முயற்சி பண்ணி மும்பை ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த சமயத்துல தான் நான் ஒரு டீச்சரை நான் பார்த்தேன். அங்க இருந்து 2வது கட்ட வாழ்க்கை தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப நல்லா படிப்பேன். 12th வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் படிக்கிறேன். காஸ்டியூம் டிசைன் ஃபேஷன் முடிச்சேன். ஆனா எனக்கான வேலைகள் கிடைக்கவே இல்லை. ஃபைல்லாம் வச்சிருக்க, வேலை தேடி வந்திருக்கியா, யார் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. என் லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். நான் இப்போ வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்து டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான நபர் என்னுடைய கணவர். இது வந்து எனக்கு சரியா இல்ல தப்போ? இவ பேர் ரோஹிணி, எங்களோட ஒரு முக்கியமான அங்கம். ராசி மாதிரியான பர்சன்ஸ்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் லைஃப்ல. என்னோட பேர் ராசி. என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர். எனக்கு கூட பிறந்தது ஒரு அக்கா. ஸோ எங்கள் அப்பா கூட பிறந்த 5 பேர். 5 பேருக்கும் 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. ஸோ இந்த 5 வீட்டுக்கும் ஒரு சிங்கக்குட்டின்னு சொல்லலாம். சின்ன வயசுல பண்டிகைலாம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அவ்வளோ ட்ரெஸ் இருக்கும் போடுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பிடிக்காம எனக்கு எங்கள் அக்கா ட்ரெஸ் மேலே தான் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். பள்ளி பருவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் ரொம்ப நல்லா படிப்பேன் எங்கள் வீட்டில். ஸோ அங்கே தான் எனக்கு வந்து முதல் வந்து வெறுப்பு எதிர்பார்த்து நான் கண்ணால் பார்த்ததுன்னு சொல்லலாம். எனக்கான கேலிகளும் இருந்தது, கிண்டல்களும் இருந்தது. எல்லாரும் வந்து என்ன ஒரு வித்தியாசம்னு சொல்லும்போது எனக்கு எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல. நான் ரொம்ப இயல்பாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் என் மேலே அன்பாக இருந்தாலும் இந்த சொசைட்டிக்காகவும் இவன் இப்படி ஆயிட்டான், நமக்கு எந்த இது வந்துருமோ, நம்ம வீட்டில் இவ்வளோ பெண்கள் இருக்காங்க, இவனால ஏதாவது அவங்க லைஃப் செட்டில் ஆகாமல் போயிடுமோங்கிற ஒரு பயம் என்னோட ரிலேஷனில் இருக்க அக்காவுக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க. அந்த வீட்டிலேருந்து வந்தவங்க என்னை பார்த்து, இவன் அந்த பையன் ஆச்சே, அப்ப இந்த பையன் பொண்ணு மாதிரி பண்றான்னா அப்ப பொண்ணு பையன் மாதிரி இருக்குமான்ற ஒரு கேள்வி வந்து குடும்பத்துல வந்து நினைச்சு. எங்க அம்மா சில நேரம் என்னை பார்த்து அழுவாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பையன் மாதிரி பையன் மாதிரி பொண்ணு பண்ணுவேன் அப்படி சொல்லும் பொழுது என்னால ஒரு செகண்ட் 2 செகண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இயல்பான இதுக்கு வந்துடும். சொல்ல போனா முகமூடி எவ்வளவு நேரம் நம்மளால போட முடியும். அப்போ என் மீது இருக்கிற வெறுப்பு என் சுற்றத்தாருக்கு ரொம்பவே இருந்தது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஸ்கூலுக்கு போறது நிப்பாட்டியாச்சு. எந்த ஒரு இதுவும் தெரியாம இருக்கிற ஒரு சூழல்ல நான் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்தேன். நான் வீட்டை விட்டு வெளியில வரும்போது 12 வயசு. நான் கோயம்புத்தூர்ல இருக்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்திருந்தேன். அப்பதான் நான் வந்து என் சமூக மக்களை நான் பார்த்திருந்தேன். அவங்க கூட தான் நான் போற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஒரு 1 வீக் நான் அவங்க கூட ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த 1 வீக் ஸ்டே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்ன தேடி யாராவது வராங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. என்னை தேடி யாரும் வரல. எனக்கு தேடி முயற்சி செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்மள மாதிரி ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மும்பையில தான் வாழ்வாங்க. நான் மும்பையை முதல்ல வரைபடங்கள்ல தான் பார்த்திருக்கேன். மும்பை கிளம்பும் பொழுது என் சமூக மக்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்காங்க. அப்பதான் தெரியுது இந்த உலகத்துல நான் தனியான ஆள் கிடையாது. எனக்கு காது குத்துனாங்க, மூக்கு குத்துனாங்க, எப்படி வந்து கை தட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நவி மும்பை சிக்னலுக்கு போகும்போது நீங்க கைத்தட்டி பிச்சை கேட்கறத என்னால பார்க்க முடிஞ்சது. எனக்கு இப்போ முதல்ல வலிச்சுது. இதுக்கு பேசாம நம்ம வந்து எங்க வீட்டுல இருக்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாவே நம்ம இருந்திருக்கலாம் அப்படின்றது. அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த உடை மேலேயும் என்னோட உணர்வு மேலேயும் இருக்கிற ஒரு செல்ஃப் லவ் தான் என்னை திரும்பவும் அங்க நிற்க வச்சது. போய் நின்று காசு கேட்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த காசு வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து திருநங்கை தாயார் அப்படின்ற மும்பையில் வந்து எல்லாருக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 இயர் அங்கே இருக்கேன். இப்போ இருக்கும் பொழுது வாகனங்களில் ஒரு 2 வீலரில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஃபேமிலியாக போவாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேன் போவோம், ஒருத்தவங்க ஆஃபீஸ் போவாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நாங்கள்லாம் டிசர்வ் ஆனவங்க கிடையாதா?
நாங்கெல்லாம் இங்கேயே இருந்துதான் பிச்சை எடுத்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையை எனக்கு வருத்துருச்சு. இங்க இருந்து எங்கேயாவது வெளியில போயிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஏன் சாகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருந்தது. அங்கிருந்து நான் தப்பிக்க முயற்சி பண்ணி மும்பை ரயில்வே ஸ்டேஷன் வந்து அலுப்பி ரிட்டர்ன் வரும்பொழுது எங்க போறதுன்னு தெரியல. கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல நிற்கும். கோயம்புத்தூர் போனா எனக்கு இவ்வளவு தூரம் முடி இருக்கு, என்னோட உடல் மீது இருக்கிற மாற்றங்கள் நிறைய இருக்கு, திரும்ப எங்க வீட்டுக்குள்ள போக முடியாத சூழல் இருக்குன்றதும் எனக்கு தெரியும். திரும்ப அங்க போக கூடாதுங்கன்றது ஒரு கண்டிப்பான ஒரு முடிவும் எனக்கு இருக்கு. திருப்பூர் இறங்கிடலாம், அங்க பனியன் கம்பெனி நிறைய இருக்கும், அங்க வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் திருப்பூர் போயிருந்தேன். எனக்கு பசிக்கவும் செய்யுது. அந்த சமயத்துல தான் நான் ஒரு டீச்சரை நான் பார்த்தேன். ஸோ அந்த ஆசிரியர் என்னை வந்து ஒரு டையிங் கம்பெனியில் வந்து சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து என்னோட ஒரு 2வது கட்ட வாழ்க்கை தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து படிக்கிறியா அப்படின்னு. 8வதுக்கு அப்புறம் ஒன்றும் படிக்கலை அப்படிங்கும் பொழுது நீ படிக்கிறியான்னு கேட்டாங்க. ஸோ அப்போ நானும் ஆமான்னு சொன்னேன். ஸோ அப்போ அவங்க தான் என்னோட படிப்பை வந்து தொடர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் நான் வந்து ஒரு டுட்டோரியலில் சேர்ந்து, அப்போ எந்த வித தகுதியும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட 10th எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் வந்து 10th எழுதினேன். 12th வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் படிக்கிறேன். எனக்கு ஃபேஷன் டிசைனிங் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. நிஃப்டி காலேஜில் வந்து படிக்கணும் அப்படிங்கும் பொழுது ஸ்பான்சரிங்க்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. என்னோட படிப்புக்காக எங்கள் மேம் சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட ஜெண்டர் எதுவும் பிரேக் பண்ணாமல் நாங்கள் படிக்க ஆரம்பித்தேன். எங்கேயாவது நான் என்னோட ஐடென்டிட்டியை வெளியில் சொன்னால் என்னை அவங்களோட வெறுப்பின் மூலமாக என்னை தாக்கிடுவாங்களோ, இல்லை எனக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை கிடைக்காம போயிடுமோ, இல்லை நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோமே அது எங்கேயாவது போயிடுமோ அப்படின்றதுனால ஒரு மறைமுக வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். காஸ்டியூம் டிசைன் ஃபேஷன் முடித்தேன். 2018 வெளியில் வந்தேன். காலேஜ்குள்ளே இருந்து வெளியில் வரும்போது பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டும் நான் வாங்கினேன். இப்போ வரைக்கும் என்னோட கல்லூரி ஆசிரியர் சொல்லுவாங்க, பேட்ச்லேயே நீ ஒரு பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. கல்லூரி பருவத்தை முடிச்சு வெளியில் வரும்பொழுது முதல்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப்பில் இருந்த என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம். என்னோட வாழ்வியல் இதுதான், நான் இதுதான் என்னோட பெயர், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா என்னோட நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு கங்க்ராட் சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் மேமுக்கும் என்னை பற்றி தெரிய வந்தது. ஸோ அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீ இங்கே வேலை பார்க்குறதுக்கு நீ வந்து சென்னை, பெங்களூர் இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு பயணம் செஞ்சு நீங்கள் போகலாம் அப்படிங்கும் பொழுது நிறைய கனவுகளோட தான் இங்கே வந்தேன். இங்கே வர்றதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இருந்தது பார்த்தீங்கன்னா திருநங்கை நேஹா அவர்கள். நான் இங்கே வேலை தேடி வரேன், நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமான்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து என்ன வர சொன்னாங்க. ஒரு டிரான்ஸா இருந்தா இந்த சொசைட்டில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்காது, படிக்க முடியாது, உங்களால ஒரு ஃபேமிலி அமைச்சிக்க முடியாது. பட் ஏன்னோ அவ அதுக்காக ஹார்டா ஃபைட் பண்றா, அதுல சக்சீடும் ஆகுறா அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு 30 இடங்களுக்கு மேல நான் போயிட்டேன். ஆனா எனக்கான வேலைகள் கிடைக்கவே இல்லை. வேளச்சேரியிலேருந்து வேலை தேடிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த ரயில் சந்திப்புல நான் ஒரு திருநங்கை அம்மாவை பார்த்தேன். அவங்க யாசகம் கேட்டு வந்தாங்க. என்னை பார்த்து கேட்டாங்க, ஃபைல்லாம் வச்சிருக்க, வேலை தேடி வந்திருக்கியா, யார் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. நீ இந்த வேலை தேடு, அப்படியே தேடும் போதே வந்து நீ கைத்தட்டி காசு வாங்கினேன்னா உனக்கு செலவுக்காக ஆகும்னு சொன்னாங்க. இப்போ நான் திரும்பவும் பிக்சர் தான் எடுக்கணும் அப்படின்னா அதை நான் மும்பையிலேயே பண்ணியிருக்கலாம். இப்போ நான் திரும்பவும் அங்கேருந்து இங்கே வந்து போராடி படித்து வேலை பார்த்து நான் ஃபேஷன் டிசைன் முடிச்சிருக்கேன். எனக்கான போர்ட்ஃபோலியோ இருக்குது, என்னோட கலெக்ஷனும் நல்லா இருக்கு. ஸோ அப்போ எனக்கு ஏன் வேலை கிடைக்கல? ஒரு நடிகரோட உறவினர் வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டிக்கு, அந்த பொட்டிக்கு வந்து என்னோட ப்ரொஃபைல் அமிச்சா எல்லாமே ஓகே, அவங்களுக்கும் ஒரு அர்ஜென்ட்டான பர்சன் தேவை. போய் நான் நேரில் பார்க்கும் பொழுது அந்த மேனேஜர் வந்து என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
நான் சொன்னேன். அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு தான் அவங்களுக்கு புரிஞ்சது, ஓ இந்த அப்ளிகேஷன் அனுப்புனது ஒரு திருநங்கை அப்படின்றது. என்னை வந்து வெயிட்டிங்கில் உட்கார வச்சு 1/2 hour டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறோம், பாசிட்டிவாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் அந்த பிரச்சனை என்னன்னா கஸ்டமர் உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களான்னு தெரியல, இங்கே கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்களை நிம்மதியாக வச்சுப்பாங்களான்னு தெரியல, உங்கள் நல்லதுக்காக தான் உங்களை நாங்கள் இங்கே வேலைக்கு சேர்த்துக்கலன்னு சொன்னாங்க. கஸ்டமர் எங்ககிட்ட இயல்பாக பழகலை அப்படின்னா இது வரைக்கும் அவங்க எங்ககிட்ட அந்த காணலில் எங்களை பார்த்ததில்லை, எங்களுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இல்லை. அப்போ அந்த இடத்துல இங்கே கொடுத்தீங்கன்னா தான் அங்கே அது வரும். நான் ஒரு மிகப்பெரிய வலியிலையும் வெறுப்புலையும் இருந்தேன். ஏன் அப்படின்னா நான் எவ்வளோ நாள் தான் எனக்குன்னு ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வீட்லேயே நான் சும்மா இருக்க முடியும். 2வது என்னோட வாழ்க்கையோட போராட்டம். ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த வேலையிலேருந்து கால் பண்ணாங்க, இங்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டீச்சர் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூ வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஹலோ, நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் தான், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. நானும் ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்போம், போய் எஃபோர்ட்டை போட்டு எதுக்கு அப்படின்றதுல நான் முடிவாக இருந்தேன். 2 மணி நேரம் கழிச்சு அதே நம்பர்லேருந்து கால் வருது. காலை அட்டன் பண்ண உடனே வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே திறமைக்கேற்ற வேலை இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. எனக்கு யாராவது யூஆர் செலக்டட்னு சொல்லிடுவாங்களான்ற அந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. போனேன், அது அவங்க எல்லாம் ஓகே சேலரி பேக்கேஜ் மட்டும் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது சேலரியை பற்றி யோசிக்கவே இல்லை, என்னை செலக்ட் பண்ணிட்டாங்கங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தில் அண்ணா நகர்லேருந்து போரூர் வரைக்கும் நான் நடந்தே போனேன். எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது, ஏன்னா நான் வந்து ஒரு ஆசிரியராக நான் எப்படி ஒரு இடத்துக்கு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள உள்ள போறது, என்ன கேலியும் கிண்டலும் நிறைய அங்கே நடந்திருக்கு. இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்டாக நடந்துச்சு, அப்போ ஒரு டீச்சராக நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற ஒரு பயம் இருந்தது. அப்போ எனக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க எனக்கான மரியாதையை நான் இழந்தனோ, எங்க என்ன சரியா நடத்தப்படலையோ அங்க நான் போய் சரியா சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து முதல் நாள் வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு தெரிஞ்சது என்னோட மாணவர்கள் வந்து தயக்கத்தில் இருந்தாங்க அப்படின்றது. பட் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி தான் நான் வந்தேன். ஒரு 6 வருடமா எனக்கு வந்து இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இப்போ வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்து டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு மாணவன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து 1 வீக் கழித்து, மேம் நான் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது உங்களை பார்த்து நான் பயந்தேன் மேம், பட் ஆனால் இப்போது உங்களை பார்த்தா எனக்கு பயமாகவே இல்லை, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக சொல்லித்தரீங்க, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ லைக் ஆஸ் அ டீச்சர், லைக் நீங்கள் எனக்கு ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்றதுல உங்களை நான் இந்த இயல்பாக பார்க்கறதுனால வெளி உலகத்தில் நான் பார்க்குற சக திருநங்கைகளும் எனக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரியுறாங்க. அவங்க எங்கேயாவது நான் பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம்லாம் இப்போ இல்லை மேம். எனக்கு அப்போ தெரிஞ்சது, நான் வந்து இந்த ப்ரொஃபஷனை நான் விட்டுறக்கூடாது. இங்கே நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டாக இது இருக்குது. நான் ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருந்தேன், என்னோட மாடல் ஒருத்தங்க வரல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் டிசைன் பண்ணியிருந்த அவுட்ஃபிட்டை நானே போட்டு நடந்திருந்தேன். அப்போ ஒருத்தங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் மாடலிங் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு. எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் சென்னையில் நடக்கக்கூடிய எல்லா பேசிக் ஃபேஷன் ஷோலையும் நான் இருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு மாடலாக வெளியில் வர ஆரம்பித்தேன். மிஸ் சென்னை அப்படி 2020 நடந்துச்சு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளும் இருந்தது. இப்போ நம்ம மிஸ் சென்னை வின் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலேருந்து நெக்ஸ்ட் கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்திய அளவில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி டெல்லியில் வருஷம் நடக்குது. ஸோ 2022 என்னை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தே வில் செலக்ட் 1 person ஃப்ரம் 1 state. அப்போ நான் வந்து தமிழ்நாட்டையே ரெப்ரசன்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு திருநங்கையாக கிளம்பியிருந்தேன். நான் வந்து அதில் 3rd runner-up வாங்கியிருந்தேன் மிஸ் டிரான்ஸ் குயின் இந்தியாவில். இதெல்லாம் வந்து என்னோட ரிலேஷன், என்னை வந்து யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துட்டு எல்லாம் என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட அன்பை பரிமாறியிருந்தாங்க. என் லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். உலக அளவில் நடக்க போகிற திருநங்கைகளுக்கான அழகி போட்டி மிஸ் ஈக்குவல்ட்டி வேர்ல்ட்,
அங்க இருந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவை விட்டே வெளியில போறேன், விமானம் பயணம் செய்ய போறேன். அதுவும் எதுக்காக? என்னோட நாட்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக. நான் வந்து 3rd ரன்னரப்பா வந்த நம்மளோட நேஷனல் ஆந்தம் வந்து அங்க போடும் பொழுது என்னோட சோல் எங்கேன்னு தெரியும், பாடி மட்டும்தான் நிக்குது. எவ்ரிபடி ஸ்டூட் அப் ஃபார் அவர் நேஷனல் ஆந்தம். என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான நபர் என்னுடைய கணவர் சதீஷ். இவரை நான் எப்படி சந்திச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் திருப்பூர்ல ஒரு டையிங் கம்பெனில வேலை பார்த்திருக்கேன். பிரிண்டிங்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களை நான் நிறைய டைம்ஸ் சந்திச்சிருக்கேன். ஆனா எனக்கு இவங்க பேர் தெரியாது, இவங்களுக்கும் என்னோட பேர் தெரியாது. எனக்கும் நம்பர் கிடைச்சிருச்சு, இவங்களுக்கும் நம்பர் கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு நாள் வந்து கால் வந்துச்சு. நான் ஃபோன் பண்ணும்போது நைட்டு ஒரு 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். அப்பதான் பேசணும், நான் இந்த மாதிரி திருப்பூர் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு தான் பேசலாம். படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு ஹீரோ வந்து பைக்ல வருவாரு, மலையில அப்படியே ரெயின் கோட்டை கழட்டுவாரு, ஹெல்மெட்டை கழட்டுவாரு, அதே மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசிட்டு இவங்க எங்க போகணும்னு கேட்டு டிராப் பண்ணிட்டு இப்படியே போன்லயே பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். எனக்கு இந்த அன்பு ரொம்ப புனிதமா இருந்தது. அதே மாதிரி இந்த அன்பு எனக்கு புதுசாவும் இருந்தது. இது வந்து எனக்கு சரியா இல்ல தப்போ? எனக்கு காதல் இருக்கு, இதை நான் ப்ரொப்போஸ் பண்ணா லைக் எனக்கு தெரியல அவங்க என்ன லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல நாம போய் இந்த ஒரு நட்பை வந்து விட்டுருவோமோ? ஏன்னா இங்க வந்து முதல்ல என்னோட பெற்றோர்களே என்னை ஏத்துக்காத போது, இப்போ இவங்க பெற்றோர்கள் எப்படி ஏத்துப்பாங்க? நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், ஆனா வெளியில கூட சொல்லல. வீட்டுக்கு போகல. அப்போ வீட்டுல போன் பண்ணி கேட்பாங்க, நீ என்ன இன்னும் ஊருக்கு கூட வராம இருக்கிற அப்படின்ட்டு. இல்ல வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள போய் மீட் பண்றது. இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. அவங்க அக்கா மூலியமா உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு, அப்ப எங்க அக்கா வந்து எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தம்பி ஏதோ பண்றான், அவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டோன்னே ஆமா நான் லவ் பண்றேன், ஒருத்தனங்க லவ் பண்றேன் அப்படின்னா, அது எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற, குழந்தை இல்லாம நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு நான் அப்போ சொன்னேன். ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லைனாலும் நான் அந்த பொண்ணோட தான் வாழ போறேன். அதனால இதுல எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை சொல்லி புரிய பார்த்தேன். அவங்க எதுவுமே புரிஞ்சுக்க மாதிரி தெரியல. கொரோனா வந்தது 2019. நான் ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு நான் இங்க சென்னை வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு லாக்டவுன் அலோட்மெண்ட் ஆகி இங்க இருந்து போறதுக்கு திருப்பி எனக்கு வழி இல்லை திருப்பூருக்கு. எங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கு, நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அங்களும் எங்களோட ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால எங்களுக்குள்ள நிறைய ஃபைட் இருந்தது. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி, கோவிட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் டைம் ஃபார் அ ரிலேஷன்ஷிப். 144 போட்டிருந்த டைம்லயும் ஸ்விக்கி ஜொமேட்டோ அலோவ் பண்ணும்போது இந்த ஏரியாவே என்னன்னு தெரியாம எனக்காக வேலைக்கு போயிட்டு வந்து அந்த 1 இயர் வந்து இவங்க இல்லைன்னா நான் இருந்திருக்கவே முடியாது. நான் வந்து மாடலிங் தொடங்கினதும் இவங்க என் லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான். நிறைய ஸ்டேஜ்ல எனக்கு பேக் சப்போர்ட்டரா இருந்திருக்காங்க. நான் வந்து நடக்கிற ஒவ்வொரு ஃபேஷன் ஷோ வீடியோவும் ஃபோன்ல எடுத்தது இவங்க தான். என்னோட ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கு பின்னாடியும் சதீஷ்ங்கிற ஒரு நேம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இங்க வந்து எங்க வீட்லயே நல்லா குக் பண்ற ஒரு பர்சன் வந்து சதீஷ் தான். எங்கேயோ போயிட்டு வந்தாலும் ஊருக்கு போயிட்டு முதல்ல வந்து சதீஷ் நீ தான் எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்களோட வேலைகளையும் நாங்க அப்படிதான் பரிமாறிக்குவோம். எனக்கு எங்கெல்லாம் செக்யூரிட்டி தேவைப்பட்டதோ, பாதுகாப்பு தேவைப்பட்டதோ, அந்த இடத்துல வந்து எனக்கு இவங்களோட முக்கியத்துவம் இருந்தது. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, அவங்க வீட்டுல என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. இவ பேர் ரோஹிணி. எங்களோட ஃபேமிலியில எங்களோட ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்லலாம். என்னோட அக்காவோட பொண்ணு. எனக்கு ரொம்ப என்னோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். எங்க அக்காவோட பிம்பமாக தான் இவளை நான் பார்ப்பேன். எங்க அக்காவுக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை, ஆனா அது அவளுக்கு நடக்கல. பட் ஆனா அவளோட பொண்ணுக்கு நான் அதை கொடுக்கணும் அப்படின்றத நினைப்பேன். அவளும் என்கிட்ட அதை தான் சொல்லி பாப்பாவை கொடுத்தா, நீ வந்து படிக்க வை, உன் கைட்ட இருந்தா அவளோட லைஃப் மாறிடும் அப்படின்னு சொன்னான். இவங்க என்னோட அப்பா அம்மா. வீட்டை விட்டு வெளியில போய் நிறைய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இவங்களை நான் எப்படி சந்திச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மூலியமா என்னோட சிஸ்டரை நான் காண்டாக்ட் பண்ணேன். எங்க அம்மா என்னை ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது எங்க அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி பொண்ணா இருக்கா,
சின்ன பையன்ல பார்த்து பொண்ணாவே இருக்காளே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. இப்பவுமே என்னை பார்க்கும் பொழுதே எங்க அக்காவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு எங்க அம்மா என்னை எப்பவுமே சொல்லுவாங்க. எங்க அப்பாவோட பர்ஸ்ல வந்து என்னோட ஒரு பழைய போட்டோ இருந்திருக்கு. அப்புறம் இங்க ஏதோ ஒரு புது போட்டோ ஒன்று இருந்துச்சு, அதையும் எடுத்து பர்ஸ்ல வச்சுக்கிட்டாரு. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது எங்க அப்பா என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படின்றது. ஸோ ஐ நோ தட் தே ஹாப்பிலி அக்ரி வித் மீ ரைட் நோ. இப்போ காலேஜ் போகும்போது ஏதாவது ட்ரெஸ் போட்டிருக்குன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எங்க அப்பாட்ட தான் கேட்பேன். எங்க அப்பா நல்லா இருக்குன்னு சொன்னாதான் நான் போட்டுட்டு போவேன். சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கிறது என்னோட சதீஷ், பாப்பா, டெய்ஸி, நேஹா மம்மி, மேம், இந்த எல்லா விஷயங்களும் எல்லாரும் எனக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்துல கிடைச்சதுனால தான் என் வாழ்க்கையில எல்லாமே சரியா இப்ப நடந்திருக்கு. நான் எதெல்லாம் இழந்தனோ அது எல்லாத்தையும் நான் மீட்டெடுத்திருக்கேன். நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன், என் கனவை மீட்டு தாருங்கள் அப்படின்னு. நான் எழுதினதுல இந்த கனவுகள்லாம் இருக்கு. ஆனா இதே மாதிரி ஒரு சக திருநங்கை யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்லை இப்ப வாழ்ந்துட்டு இருந்திருக்கிற திருநங்கைகளுக்கு பெற்றோர்களோட அரவணைப்பு அப்படிங்கிறது கனவு கோட்டையா தான் இருக்கு. இன்னைக்கு என் ஃபேமிலியோட நான் சென்னையில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு பக்கபலம் அப்படிங்கிறது, ஒரு முதுகெலும்பா நான் வந்து இவங்களை தான் சொல்லுவேன். என்னோட வாழ்க்கையை நீங்க ஒரு வரைபடமா மாத்துறீங்கன்னா அது லேவ் டிசைன் இவங்க தான் பண்ணாங்க. ராசி மாதிரியான பர்சன்ஸ்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் லைஃப்ல. தேங்க்யூ. அவங்க கூச்சமாயிடுவாங்க, வேற ஒன்றும் இல்லை.